மாதத்திற்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிற ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த காணொலியின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட ஆபகுக் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் வாசித்து பார்க்கலாம். ஆபகுக் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிக்கணும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. ஒருவேளை அது தாமதிக்கலாம், ஆனாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி ஆபகுக் தீர்க்கதரிசியோடு கூட தேவன் பேசின வார்த்தைகளைத்தான் இன்றைக்கு நம் காதுகளோரும் கூட நாம் கேட்கிறோம். 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்திற்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கட்டச் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வருடத்துடைய துவக்கத்திலே ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையின் வரிகளை சுமந்து இது என்றைக்கு நடக்கும் என்கிற ஸ்தோத்திரம் ஒரு மனதோடு கூட அடியெடுத்து வைத்திருக்கலாம். கட்டச் சொல்லுகிறார். சிலர் சோர்வுற்று இருக்கலாம். ஐயோ, இந்த வார்த்தைகள் என்ன நடக்கலையே, தரிசனம் நிறைவேறலையே, ஐயோ நான் கண்ட தரிசனங்கள் வீணாய் போகிறதே அப்படின்னு சொல்லி கூட நினைக்கலாம். ஆனா கட்டச் சொல்றாரு, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனங்களும் ஒரு காலமும் நிறைவேறாமல் போகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 10வது மாதத்துல உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு காலமும் என்ன பண்ணாதான், பொய் சொல்லாதான். அது ஒருவேளை தாமதிக்கக்கூடியதை நீ கண்டாலும் அது கட்டாயம் நிறைவேறக்கூடிய காலத்திலே உன்னை கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி கட்ட சொல்லுகிறார். 10வது மாதம் என்பது அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு மாதமாக இருக்கலாம். அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தரிசனம் நாம் கண்டோம், அந்த தரிசனம் நிறைவேறும் என்கிற ஒரு மகிழ்ச்சியோடு கூட நாம் கடந்து போகிற போது அந்த தரிசனம் தாமதப்படுமானால் நமக்கு எப்படி இருக்குமா, மனதிலே சோர்வுகள் தோன்றும். ஒருவேளை நாம் கண்ட தரிசனம் சரியா தவறா என்கிற மன சஞ்சலங்கள் என்கிற ஒரு கவலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உருவாகும். அல்லது நாம் கண்ட தரிசனம் பொய் தரிசனம் என்று சொல்லி மற்றவர்களாலே வினாவப்படுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் பொறுமையோடு கூட காத்திருக்கிற போது இவைகளை நீ ஆண்டவர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட தேவனுடைய கரத்திலே விட்டு கொடுக்கிற போது என் ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டாயம் நிறைவேறக்கூடிய காலத்திற்குள்ளாய் கர்த்தருடைய கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை உன்னுடைய உயர்வை குறித்து கண்டிருக்கலாம், அல்லது உன்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து கண்டிருக்கலாம், அல்லது உன்னுடைய ஆவிக்குரிய பலன்களை குறித்து கண்டிருக்கலாம், அல்லது உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன்னை சார்ந்தவர்களை குறித்து ஒருவேளை தரிசனத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கலாம். உன்னுடைய உயர்வுக்குண்டான அடையாளங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். தரிசனம் என்பது அப்படித்தான். ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு முன் அடையாளமாக கொடுக்கப்படுகிறதற்கு பெயர் தான் தரிசனங்கள். இப்படி நடக்க போகிறது, இப்படி கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார், கர்த்தர் உனக்கு இப்படி செய்ய போகிறார் என்கிற அடையாளம் தான் தரிசனம். எத்தனை பேர் அந்த அடையாளத்தோடு கூட இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு முன்னாடி நிற்கிற நான் ஒரு அடையாளத்தோடு கூட நிற்கப்பட்டவன், கர்த்தர் கொடுத்த தரிசனத்தோடு கூட நிற்கப்பட்டவன் தான். அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா கர்த்தர் சில நாட்கள், அதாவது சில சூழ்நிலைகளிலே அந்த தரிசனங்கள் நடைபெறாததை போலவும், அந்த தரிசனங்கள் நாம் கண்டது உண்மையா பொய்யா என்று நினைவு கூறக்கூடிய அளவிற்கு அல்ல, நினைவுக்கு கூட கொண்டு சென்று இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது ஒரு காலமும் பொய் சொல்லாது. சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறப்ப தான் அந்த தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எவ்வளவு அழகா அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை கவனிக்க பார்க்கலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது தரிசனத்தை கண்ட நாம் இன்னும் அது நிலுவையில் தான் இருக்கிறது. இன்னும் ஒரு டிவி ரிப்பேர் சொல்லிட்டு நாங்க அந்த ஆன்லைன்ல அதை புக் பண்ணுவோம்.
புக் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க 10 days டைம் கேட்டாங்க. 10 days கழிச்சு நாங்கள் திருப்பி ஃபோன் பண்ணுறப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுடைய ப்ராப்ளம் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது, அதை இன்னும் துண்டிக்கப்படலை, இன்னும் அந்த பிரச்சனைகளுக்கு இன்னும் தீர்வு காணப்படலை, அதனால அது சீக்கிரம் இன்னும் ஒரு 6 நாட்களுக்குள்ளாய் முடிந்து விடும் என்று சொன்னாங்க. அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது. 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்திற்குள்ளே நாம் அடியெடுத்து வைத்திருக்கலாம். 10 மாசம் 9 மாசம் முடிஞ்சு போச்சு சொல்லி கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னும் இந்த வருஷம் முடியறதுக்கு 3 மாசம் இருக்கு. உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், உனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு சுட்டி காண்பித்துக் கொண்டே தான் இருக்கிறார். அடுத்தது பாருங்க, அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்குமா. தரிசனத்திற்கு ஒரு முடிவை கட்டு வைத்திருக்கிறார். பிரசங்கின் புத்தகத்தை சொல்றாருக்கு, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அதே போல தரிசனம் காண ஒரு காலம் உண்டு, கண்ட தரிசனத்தை தேவன் நிறைவேற்றவும் ஒரு காலம் உண்டு. அது விளங்கக்கூடிய நாட்கள், அது எது என்று தெரியாததுனால தான் நமக்கு இவ்வளவு சஞ்சலங்கள். அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததுல சொல்றாரு பாருங்க, அது முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாதான். ஆண்டவர் கொடுத்திருக்க தரிசனங்கள் என்ன சொல்லாதான், பொய் சொல்லாதான். சில தரிசனம் கண்டதை போல பொய் சொல்லுவார்கள். ஆனா தேவன் கொடுக்கிற தரிசனத்திற்கும் பொய் சொல்லுகிற தரிசனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். சில சொல்லுவாங்க, என்னுடைய தரிசனத்துல கர்த்தர் காமிச்சாரு, உனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பொம்பளை குழந்தை போறோம். ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஒரு காலமும் என்ன பண்ணாது, பொய். சில காரியங்களிலே நாம் விளங்கிக் கொள்ளலாம், சில இடங்களிலே அந்த அர்த்தங்களை நாம் விளங்கிக் கொள்ளலாம். சில இடத்துல சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், நீ தளம் போட்டு வீடு கட்டுற மாதிரி நான் பார்த்தேன் சொன்னாங்க. ஆனா அவங்க வீடு கட்டுறப்ப பாத்தீங்கன்னாக்கா தளம் போடுறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் இல்லாம ஓடு போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கலாம், அல்லது கூரை போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கலாம். அப்போ ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் என்பது பொய் சொல்லாது, பொய் சொல்லாது. ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிஜமானவைகள், கட்டாயம் அது நிறைவேறக்கூடியவைகள். அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். தளம் போடுவதான். நம்முடைய ஆத்தூர் சபை கட்டிட்டு இருக்கிறப்போ நான் ஆரம்பத்தில் இருந்த என்னுடைய சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்துட்டு நான் நினைச்சேன், ஒரு நாள் நான் அப்படின்னு நினைச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறேன். எப்படி கேட்டீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 ரூபாய்க்கு ஒரு கொட்டேஷன், 80,000 ரூபாய்க்கு ஒரு கொட்டேஷன் வாங்குறேன். ஃபுல்லா ஷீட்டு போட்டு மறைச்சிட்டு, சீட்லயே கதவு எல்லாம் ஒரு கொட்டேஷன் வாங்குறேன். நம்மளால முடியாது, இவ்வளவுதான் நம்மளால முடியும், அதோட 1,80,000 பரட்ட முடியும் நம்மளால அப்படி சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் வாங்குறேன். வாங்கிட்டு இப்படித்தான் பண்ண போற சொல்லி வீட்டில் சொல்றேன். நான் சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறப்போ இன்றைக்கு நாம் என்ன வேலை செய்யறோமோ அதெல்லாம் கர்த்தர் எனக்கு தரிசனத்துல காமிச்சாரு. அதுக்கு பிறகுதான் அந்த எண்ணத்தை எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கினேன். இது நிஜமான ஒரு வேலை செய்கிறது போல இருந்தது. ஸ்தோத்திரம். அப்படியே நிறைய பேர் சொன்னாங்க, ஐயா இவ்வளவு கொண்டு வந்துட்டாங்க, தலை போடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற இதே ஷீட் மாடல தான் எனக்கு தரிசனத்தில் நான் பார்த்தேன். அதே தான் இன்றைக்கு நடந்துட்டு இருக்குது. அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கடவுள் காண்பிக்கிற தரிசனங்கள் ஒரு காலமும் அது என்ன சொல்லாதான், பொய் சொல்ல. அப்ப நல்ல கவனிக்க பார்க்கலாம். நான் ஷீட்டு போட்டு சைடு சுத்தி மூடுறதையும் நான் தரிசனத்துல பார்க்கல. ஆனா நான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் செய்யணும் சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதற்கு பிறகு பாருங்க, அதை நினைச்சிட்டு நான் படுத்துட்டே இருந்தேன். படுத்து தூங்கி நல்ல நித்திரை வருகிற போது கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல இப்படி செய்ய போறது கிடையாது, இப்படிதான் நீ செய்ய போற. அந்த ஒரே நாள்ல என்னுடைய எண்ணங்களை கர்த்தர் மாற்றினார், என்னுடைய செயல்களை கர்த்தர் மாற்றினார், என் கையை கர்த்தர் திடப்படுத்தினார், தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு மகிமையா அந்த ஆணை எழுப்பி நிற்கிறதை பார்க்கிற போது இருதயத்திற்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப என்ன பார்த்தேனாக்கா, எனக்கு வைக்கப்பட்ட தரிசனம், எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், எனக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் பொய்யும் சொல்லல, அது நிறைவேறாமலும் போகல,
குறித்த காலத்திலே நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். கிட்டத்தட்ட போன வருஷத்தினுடைய கடைசியில் இருந்து நம்முடைய சபைக்கு இடம் பார்த்துட்டு இருக்கிறோம். பல மாதங்கள் ஆத்தூருக்கும் நம்முடைய திருமல வயலுக்கும் எத்தனையோ முறை நான் அலைஞ்சிட்டேன். இடம் வாய்க்கவே இல்லை. சில நேரங்கள் எனக்கு சந்தேகமே ஆயிடுச்சு, ஒருவேளை கர்த்தருடைய திட்டம் இல்லையோ, ஒருவேளை இந்த இடத்துல நம்ம ஊழியம் செய்ய சொல்லி கர்த்தர் விரும்பலையோ, ஏன் இவ்வளவு பாடு. நல்ல இடம்லாம் பிடிக்கும், மறுநாள் அட்வான்ஸ் கட்டலான்னு போறப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும், ஏதாவது ஒரு பிரச்சனை. இப்படி கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் இடத்திற்கு மட்டுமே அலைஞ்சோம். இடம் வாங்குறதுக்கு மட்டுமே 1 வருஷத்துக்கு மேல அலைஞ்சோம். டெய்லி கிளம்பி போயிடுவேன், சாயந்தரம் தான் சுத்திட்டு வருவேன். இடம் நமக்கு காட்டுறவங்க எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. அடப்போப்பா, என் போன் பார்த்தாலும் எடுக்காதவங்களா இருக்கிறாங்க. அடப்போப்பா இவர் கேட்பாரு, கடைசியில வந்து வாங்க மாட்டாருப்பா. எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு வேதனை, எவ்வளவு மனசோர்வு. எனக்கு வாங்கணுன்ற ஒரு பாரம் இருக்கு. ஆனா அவங்க சொல்லக்கூடிய விலை, அவங்க சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து ரொம்ப வேதனையா இருக்கும். அதுக்கும் உள்ள ஏதாவது கிடைக்காதா என்கிற ஒரு அங்கலாய்ப்பு. எத்தனையோ நாள் அலைஞ்சு பார்த்துட்டு கடைசியில ஒரு இடம் வந்துருச்சு. சோத்துறோம், இது நம்முடைய தேவனுடைய திட்டம் இல்லையோ, கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறலையோ, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையோ சொல்லி நினைச்சேன். ஆனா பாருங்க, அழகா 8வது மாதத்திலே அந்த காரியம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். கரண்ட் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அழகா கர்த்தர் செய்தார். அருமையா 7வது மாதத்துல 28ஆம் தேதி, 7வது மாதத்துல 28ஆம் தேதி அந்த இடத்தை வாங்கி ரிஜிஸ்டர் பண்றதுக்குண்டான கிருபைகளை கர்த்தர் நமக்கு செய்வார். அதை வாங்கி முடிக்கிற போதுதான், அதுவும் பாருங்க, முடிக்கிற போது கூட என்னால் முடியல. அந்த இடத்தை ரிஜிஸ்டர் பண்ணலான்ட்டு போய் அதுக்குண்டான பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த இடத்துல போறப்போ அது பண்றதுக்கு மாத்திரம் கொஞ்சம் எக்ஸஸா காசு கேட்டதுனால அந்த 20,000 எனக்கு அந்த இடத்துல பெரட்ட முடியல. 20,000 ரூபாய் என்னால் பெரட்ட முடியல. அப்பயும் எனக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. ஐயோ, இவ்வளவு எல்லாம் முடிஞ்ச இந்த இடத்துல வரும்போது இவ்வளவு தேவைகள் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம சுத்தமா பெரட்டி எடுத்துட்டோம், இதுக்கு பிறகு இந்த 20,000 ரூபாய் நம்ம எங்க ரெடி பண்ணுவோம் சொல்லிட்டு மனசோர்ந்து போய் திருப்பி அன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். திருப்பி நான் வீட்டில் வந்து படுத்துட்டு அப்படியே மனசு யார்கிட்டையும் சொல்ல முடியல. மனசுல அவ்வளவு பாரம். இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டோம்னாக்கா சபை கட்டுறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட போறோம் அப்படின்ற பயங்கரமான மனசோர்வுகள் எல்லாம் என்னுடைய இருதயத்தை அப்படியே அடைக்க ஆரம்பிச்சு. யாரிடத்துல போய் நம்ம கேட்கும், யாருக்கிட்ட போய் நம்ம பேசுறது, யாருக்கிட்ட போய் இந்த உதவியை நம்ம சொல்றது அப்படி சொல்லி நான் சலித்து போய் இருக்கிற போதுதான் அடுத்த நாள் திரும்பவும் கர்த்தர் அந்த தேவைகளை எல்லாம் சந்திச்சு திரும்ப ஒரு 2-3-4 நாட்களுக்கு பிறகு அந்த இடத்தை மீண்டுமாக பதிவு செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் ஒரு காலம் அது ஒருவேளை தாமதிக்கலாம். ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் ஒருவேளை தாமதிக்கலாம், அது நடப்பதற்கு கடந்து போகலாம், அல்லது சில வருடங்கள் கடந்து போகலாம், அல்லது சில மாதங்கள் கடந்து போகலாம். ஆனால் தரிசனங்களை கொடுத்த தேவன் ஒரு காலமும் மாறுகிறவர் அல்ல, ஒரு காலம் உன்னை விட்டு விலகுகிறவர் அல்ல. கட்டாயம் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவர் என்று சொன்னவர் இந்த 10வது மாதத்திலே உன்னை கொண்டு வந்து நிறுத்தி அந்த தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 10வது மாதத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிற தேவன் முடிவிலே நான் கண்ட தரிசனத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். நான் கண்ட வாக்கு தத்தங்களை, எனக்கு கற்றுக் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற விரும்புகிறார். எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறார். என்னுடைய வனவந்திரமான வாழ்க்கையை செழிப்பான நீர்த்தாரகமாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு விரோதமான தடைகளை நான் எழுப்பி நிற்க கூடாதபடி என்னை கட்டி வைத்திருக்கிற கத்திகளை கர்த்தர் அழித்து எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு என்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமென். என்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். சில காரியங்கள் நடப்பதற்கு எவ்வளவு தாமதங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அதிலிருந்து வெளியில வரதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றீங்களோ அதை விட 1000 மடங்கு உன்னை அதிலிருந்து கொண்டு வருவதற்கு ஆண்டவர் முயற்சி செய்கிறவராக இருக்கிறார். எப்படியாவது உன்னை கொண்டு வரணும்.
எப்படியாகிலும் உன்னை விடுதலையாக்கணும், எப்படியாகிலும் உன்னை ஆசீர்வதிக்கணும், எப்படியாகிலும் உன்னை உயர்த்தணும் என்பதுதான் ஆண்டுடைய திட்டம், அவருடைய கனவுகள். ஆண்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட தரிசனத்தோடு கூட, கனவுகளோடு கூட, தீர்க்க தரிசனத்தோடு கூட, வாக்குத்தத்தங்களோடு கூட நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றார், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, உன்னை உயர்த்துகிற மாதம் தான் இந்த 4 மாசம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த உயர்த்துவதற்காக கர்த்தர் கொடுத்தது தான் இந்த 10, 11, 12 இந்த 3 மாசமும் உன்னுடைய உயர்வுகளை நோக்கி நீ கடந்து செல்ல போகிறாய். உன்னுடைய ஆசீர்வாதங்களை நோக்கி கடந்து செல்ல போகிறாய். உன்னுடைய மேன்மைகளை நோக்கி கடந்து செல்ல போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையை கட்ட வைத்திருக்கிற திட்டங்களை நோக்கி கடந்து செல்ல போகிறாய். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறார். நல்ல கவனிக்க பார்க்கலாம். நீ கண்ட தரிசனத்திற்கு முடிவு சமீபமாய் இருக்கிறது. இப்ப நான் சொல்றதுனால அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். நான் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீங்க ஆமேன் மட்டும் சொல்லணும். அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இப்ப அழகா பேதுரு சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு சமீபமாய் இருக்கிறது. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்தால் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்த இந்த 10வது மாதம் என் தரிசனங்களை நிறைவேற்றக்கூடிய, என் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றக்கூடிய, எனக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றக்கூடிய, என்னை உயர்த்தக்கூடிய மாதமாய் இருக்கிறபடியினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். சோர்விலிருந்து நான் வெளியே வருவேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனங்களை நான் பிடித்துக் கொள்ளுவேன். கட்டாயம் கர்த்தரை உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. நல்ல கவனிக்க பார்க்கலாம். நீ கண்ட தரித்திரத்திற்கு முடிவு சமீபமாயிற்று. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு, உன்னுடைய பாடுகளுக்கு, உன்னுடைய வேதனைகளுக்கு, உன்னுடைய கலக்கங்களுக்கு, நீ வடித்த கண்ணீருக்கு கூட கர்த்தர் முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை தூக்கி எடுக்கும் காலம் வந்தது. நல்ல கவனிக்க பார்க்கலாம். யோசேப்பை குழிக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. அவன் செத்து போயிட்ட சொல்லி தூக்கி போட்டாங்க. அடுத்தது அவனை இரவு வெள்ளிக்காசுகளுக்காக அவனை விற்கிற போது சோத்திரம் அவனை தூக்கி உள்ள போட்டவங்க எல்லாம் சொல்றாங்க, அவனை எதிரியாச்சும் அவன் செத்து போயிருப்பான். இப்போ அடிமையா அவன் விற்கப்பட்ட எகிப்தியருடைய கையில இனிமேல் அவன் இருக்கிற காலம் எல்லாம் என்ன பண்ணுவான், செத்து நூலா போயிடுவான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா யோசேப்பு என்ன தெரியுமா நினைச்சான், குடியிலிருந்து என்னை கர்த்தர் உயர்த்துகிறதற்கு அடையாளமாய் இன்றைக்கு கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாமத்தை மையப்படுத்தி பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் நினைச்சாங்க யோசேப்புடைய வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா யோசேப்பு அப்படி நினைக்கலங்க. நான் கண்ட தரிசனம் நிறைவேறுவதற்கு குறிக்குள்ளே இருக்கிற என்னை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். ஒரு கையை தட்டி கர்த்தரை நாமத்தை மையப்படுத்தி பார்க்கலாம். நான் கண்ட தரிசனம் நிறைவேறுவதற்கு இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாருமே சொல்லணும், எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறுவதற்கு, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு, ஆண்டவர் என்னோடு கூட பேசின தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு 10வது மாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 10வது மாதத்திலே கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். என் தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தித்து என்னை நன்மையினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். என்னை நன்மையினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். ஒரு காலமும் நான் கண்ட தரிசனம் பொய் சொல்ல போகிறது இல்லை. ஒருவேளை அந்த தரிசனம் தாமதித்திருந்தாலும் அது நடக்க போகிறது, என்னுடைய கண்கள் காண போகிறது. அந்த தரிசனத்திற்காக நான் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியா கற்று சொல்றது என்ன கேட்டீங்கன்னாக்கா, தரிசனம் நிறைவேறுவதற்கு பொறுமையாய் காத்திருக்கணுமா. தரிசனம் நிறைவேறுவது என்ன பண்ணணுமா, பொறுமையாய் காத்திருக்கணுமா. 75வது வயதிலே தனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்று சொல்லி புறப்பட்ட ஆபிரகாம் 100வது வயசுல தான் அந்த ஆசீர்வாதத்தை எட்டி பிடிக்கிறார். ஆபிரகாம் 25 வருடங்கள் அவனுடைய சமூகத்திலே காத்திருந்தார்.
எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? 25 வருடங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தாராம். தனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட கர்த்தர் அவனை நிறைவேற்றினாரா இல்லையா? அவனை உயர்த்தினாரா இல்லையா? அவனை ஆசீர்வதித்தாரா இல்லையா? அந்த ஆபிரகாமை போல நீங்களும் நானும் பொறுமையாக இருந்து நம் தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் கண்ட தரிசனத்திற்கு நீ நாட்கள் சமீபித்து வைத்திருக்கிறேன். 1 பேதுரு 4:7 படி அவைகள் சமீபமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் பின்தொடர, என் அன்பு பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட, ஆதாரமே இல்லாதவருடைய வாழ்க்கையிலே ஆதாரத்தை கர்த்தர் ஏற்படுத்த, ஆண்டவரே என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நீரூற்றை கர்த்தர் ஏற்படுத்த, வறண்ட இடங்கள் எல்லாம் நீர் தாடகங்களாய் மாற, ஆண்டவரே ஸ்தோத்திரம், முளைக்கப்படாத இடங்கள் எல்லாம் முளைகளை கண்கள் காண, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், பட்டு போன மரங்கள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இளங்கிளைகளை துளிர்ப்பதை போல என் அன்பு ஜனங்கள் துளிர்க்க, என் அன்பு குடும்பங்கள் துளிர்க்க, என் அன்பு குடும்பங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட, என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற, இடையூறாய் நிற்கிற பொல்லாத ஆவிகளை நான் கட்டுகிறேன். துன்மார்க்கமான ஆவிகளை நான் கட்டுகிறேன். என் ஜனத்திற்கு விரோதமாய் நிற்கிற, என் ஜனத்திற்கு ஜீவனுக்கு விரோதமாய் நிற்கிற, ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் நிற்கிற, புலம்பல்களுக்கு எதிராய் நிற்கிற எல்லா சத்துடைய கிரியைகளும் உடைந்து போகட்டும், உடைந்து போகட்டும், உடைந்து போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் ஜனத்திற்கு கர்த்தர் ஆறுதலை கொடுப்பீராக. என் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த கரங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு துணையாய் இருந்து கர்த்தர் நடத்துகிறப்பா. அன்பு கரங்களினாலே கர்த்தர் மூடுங்க. இந்த 10வது மாதம் என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு மாதமாய் மாறட்டும். ஆண்டவரே, ஒரே குடும்பத்தை ஒவ்வொருவரையும் ஒரு கரத்தை நான் தருகிறேன். என் ஆண்டவர் ஆசீர்வதியும், என் ஆண்டவர் நன்மை நான் நிரப்பும். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். இந்த ஃபெலோஷிப்புக்குள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். இவர் நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.